ஹாய், சேவிங்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்கிட்டேன் சேவிங்ஸை விட்டுட்டு. அப்பப்போ சேவிங்ஸும் பண்ணுறேங்க. எப்போ கையில் காசு கிடைச்சாலும் உண்டியலில் போடணுன்றது தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். ஸோ சேவிங்ஸும் பண்ணுறேன். அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பெரிய டைம் இழுத்துட்டே இருக்குது. டைமே இல்லாமல் அலைஞ்சிட்ருக்கிற அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வேலைக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்கனால தான் வீடியோ இப்போ வரதில்லைங்க. கொஞ்சம் பிரேக் கிடச்சா அப்பப்போ வீடியோ போட்டுறேன். பிரேக் ஆகும்போது வீடியோஸ் கட் ஆயிடுதுங்க. இது ஜான்வரியோட சேவிங்ஸ். ஃபெப்ரவரியில் நான் இன்னும் எந்த சேவிங்ஸுமே பண்ணலைங்க. ஒரு 200 ருபீஸ் நோட் மட்டும் எடுத்து போட்டேன்னு நினைக்கிறேன் ஃபெப்ரவரி மந்தில். நியூ நோட்டாக இருந்துச்சுன்னு. அதுக்கு மேலே வேறு எந்த சேவிங்கும் எனக்கு ஞாபகம் பண்ணல ஆக்சுவலாக இந்த மாதம். இது ஜான்வரி மந்த்து எப்படி இவ்வளோ அமௌண்ட் கிடச்சிச்சின்னா, மந்த்லி என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு 9000 வாங்கிட்டுருக்கேங்க. இப்போது எதுக்குன்னா 6000 என் ஹஸ்பண்ட் சீட்டு போடுறாங்க. அந்த சீட் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸு கரெக்டாக கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸு எனக்கு என் கையில் மணி இல்லை, நானே சமாளிச்சுக்குவேன். சமாளிக்க முடியலன்றப்போ அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்குவேன். ஸோ அது சேவிங்ஸாக மாறிடும். ஒரு சில டைம் அதில் ஒரு 500-1000 ரூபாயை சேவிங்ஸாக வச்சுட்டு மீதியை செலவுக்கு வச்சுக்குவேன். ஏன்னா என்கிட்டயே கொஞ்சம் மணி இருந்துச்சுன்னா அதை வச்சு சீட் அமௌண்ட் கட்டிக்குவேன். அப்புறம் இப்போ பால் வீட்டுக்கு நானே தான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு சின்னத்தைக்கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க, மணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆளு வச்சு நான் சமாளிச்சிட்ருக்கேன். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், மாட்டுக்கு தீவனம் வாங்கணும், அது போக பல செலவு இருக்கனால சரி இதை அந்த எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அதுக்கு ஒரு 3000 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஹஸ்பண்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி நீ எப்படியும் மற்றவங்களுக்கு ஊற்றுனா அந்த அமௌண்ட் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இதை மாடோட தீவன செலவுக்கோ ஏதோ ஒன்றுக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த 3000 கொடுத்தாங்க. ஸோ மந்த்லி 9000. என்கிட்ட சுத்தமாக மணி இல்லைன்றப்போ நான் அவர்கிட்ட கம்பல் பண்ணி எப்படியோ வாங்கிடுவேன். மணி இருக்குன்றப்போ விட்டுருவேங்க. சரி ஓகே, எப்போ நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குதோ வாங்கிக்கலாம். எப்படியோ 10 நாள் டார்ச்சர் பண்ணாலும் வாங்கிடுவேன். 10 நாள் அவர் கொடுக்காம ஏமாத்தினாலும் எப்படியோ கேட்டு வாங்கிடுவேன். ஸோ அப்படி வந்தது தான். இந்த சேஞ்ச் ஆக்சுவலாக நிறைய தேவைப்படுதுன்னு லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இந்த 100 ருபீஸ் நோட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. அவர் பேங்க்கில் நிறையா சேஞ்ச் கேட்டு 100 ரூபா நோட்டை ஒரு 20,000க்கோ 30,000க்கோ வாங்கிட்டு வந்துட்டார். அப்புறம் எனக்கு 10,000 ரூபா கொடுத்தாருங்க. என்னென்னா 9,000 ரூபா எனக்கு கொடுக்க வேண்டியது. அப்புறம் 1000 ருபீஸ் அவருக்கு ரிட்டன் கொடுத்து 500 ருபீஸ் நோட் கொடுத்து 10,000 ரூபாயை நான் வாங்கிட்டேங்க. சரின்னு அதில் கவுண்ட் பண்ணும்போது பார்த்தா புதுசாக நடுவில் நோட்டு தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு தான் புது நோட்டுனாலே செலவு பண்ண மனசு வராது. அதனால ஒவ்வொரு நோட்டாக கவுண்ட் பண்ண எடுத்து வச்சு 1800 ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டேங்க. அந்த புது நோட்டை கலெக்ட் பண்ணி அப்படியே எடுத்து என்னோடய உண்டியலில் போட்டு வச்சுட்டேங்க. ஸோ ஜனவரி மந்த்து என்னோடய பல்க் சேவிங் 1800 ரூபாய். 100 ரூபா புது நோட்டு 1800 ரூபாய் அப்படியே எடுத்து போட்டுட்டேன். அண்ட் ஆமாங்க, இந்த மாதம் எனக்கு இதை சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. இந்த மாதம் ஒரு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதை சீக்கிரமாக வீடியோ போடுறேங்க. நீங்களும் இந்த மாதிரி கிடைச்சா ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்க்கு எடுத்து வைப்பீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். இது போக நான் மீதி அமௌண்ட்டுமே பத்திரமா வச்சுருக்கேன். பிகாஸ் நான் 2 சீட் எடுத்துட்டேன். அதனால் என்கிட்ட நிறைய அமௌண்ட் இருந்தனால அதை வச்சே சீட்டும் கட்டிட்டு அது போக சின்ன சின்ன செலவு சம்பளம்னு சொல்லி எல்லாமே சமாளிச்சிட்டேன் இன்னைக்கு வரைக்கும். இனி நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நெக்ஸ்ட் மந்த் கொஞ்சம் பற்றாக்குறையாக தான் இருக்குது காசு. நெக்ஸ்ட் மந்த்து சீட் எடுத்துக்குவேனா இல்லை சேவிங்ஸ் இல்லை என் ஹஸ்பண்ட் கிட்ட வாங்குறேன்னா என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பட் எப்படியோ ஒன்று சேவிங்ஸில் கை வைக்கக்கூடாதுன்றது மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கேன். எப்போவுமே சேவிங்ஸில் கை வைக்கலாமான்னு யோசிப்பேன். ஆனால் அதை திறந்து கூட பார்க்க மாட்டேங்க. சமாளிச்சிருவேன். அதுக்குள்ளே எப்படியோ ஒன்று ஏதோ ஒரு மணியை வச்சு நான் சமாளிச்சிருவேன். ஸோ இந்த மாதமும் அப்படியே சமாளிச்சிருவேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே சேவ் பண்ணி வைங்க. கண்டிப்பாக அது ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்காக உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். ஓகே, பாய்.